ஹாய், இது உங்கள் பென் பவர் நாட் நான் செவன் அசத்தும் ஒரு பாஸ் போட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாஸ். நான் உங்கள் சஞ்சய். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் இப்போ ஆரம்பிக்கிற கதை ட்ரெயின் ட்ராவல் பண்ண ஒருத்தன் கஷ்டப்பட்டு அவனோட ஸ்டேஷன் அது ஊரில் போய் ரெடியாகும் போது அங்கே நடந்ததை பார்த்தான். அப்போது 2 பேர் ஏறி 3வது ஒருத்தனை வந்துட்டு ஏறி வழியிலேயே சரி பண்ணிக்கிறதை பார்த்து இவனும் ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டான். அப்புறம் ஒரு நாள் இவன் ஒத்துக்கிட்டான். சரி, இவன் இவ்வளோ பண்ணுறான் சொல்லிட்டு இவனும் அடுத்த ஸ்டேஷன் வந்துச்சு இறங்கி போயிட்டான். அது ட்ரெயினில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மறுநாள் பேப்பர் பார்க்குறான். அதில் ஒருத்தன் இறந்து கூட கொலை பண்ணான்னு சொல்லி வேறு ஒருத்தன் ஃபோட்டோவை பார்த்து இவன் பயப்படுறான். அவன் கூட இருந்து வேறு ஒருத்தனாச்சு இவன் எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க நமக்கு? ஏன்னா அவன் பயந்ததுக்கு காரணம் அவன் கொலை செய்யப்பட்டவங்க பார்த்து வந்தது வேறு யாரும் இல்லை, அவனோட தம்பின்னு சொல்லிட்டு ஒருத்தனை காட்டினாங்க. ஆனால் இதில் என்னன்னா ஒரு சோகம், அவனுக்கு தம்பி இல்லைங்கிறது வேகனே இருந்த நம்ம ஹீரோவுக்கு தெரியும். எப்படிலான்னு பார்த்து போலீஸ் போய் ஐயா இவன் தம்பி ஐயா எனக்கு ஒரு விஷயம் தோணுது, ஸ்டேஷனில் வச்சு இப்போ கேஸ் பார்த்தேன், அரெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆமாப்பா அதை பற்றி ஏதாச்சும் சொல்லணுமாப்பா, எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஒரு பழைய ஆதாரம் இருக்குங்கய்யா அப்படின்னு காமிச்சு ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன். அந்த ஃபோட்டோ 5 வருஷம் முன்னாடி இருக்கப்பட்ட நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கிள். அதில் அண்ணன் தம்பி 2 பேர் கின்னஸ் புக்கில் இடம் பெற்றிருக்காங்கனோ அவங்களில் ஒருத்தன் ரொம்ப ஹைட்டுன்னோ தெரிய வந்திருக்கு. ஸோ இவர் பார்க்கும்போது ஒரே ஆச்சு. ஏன்னா ஒருத்தன் ட்ரிங்க்ஸில் ஒருத்தன் ஹைட்டு, இங்கே இவன் கூட இருக்கிறது வேறு ஒருத்தன் தம்பி நீ கிடையாதுலடா அப்படிங்கிற நான் தம்பி கிடையாது சார், இந்த வலையை எடுத்து வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான். சார் நேற்று நான் ட்ரெயின் ஏறும்போது உங்கள் இவன் ஃப்ரெண்டு வந்து பார்த்து கெச் ஆர்டிஸ்ட் போட்டு வரைகிறாங்க. சரி, கெச் ஆர்டிஸ்ட் போட்டு வரைஞ்சி அந்த கெச்சை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது வேற ஒரு பையன். அது நியூஸ் பேப்பரில் போடும் போது எல்லோரும் வந்து நான் பார்த்தேங்கிறாங்க. ஸோ ட்ரெயினில் வந்த எல்லாருமே அந்த ஊரில் எல்லாருமே பார்த்தீங்க, ஒரே பெரியவர் மட்டும் வந்தார். நீங்களும் பார்த்தீங்க இல்லை அந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த வீடியோவில் இருக்கிற அந்த கேமரா வாய்ஸ் எனக்கே தெரிலங்க, நானே இந்த வீடியோ இன்றைக்கி தான் முதல் வேலையை பார்க்குறேன். இது நீங்கள் சொன்னதை வச்சு தான் இந்த மூஞ்சி ரெக்கார்ட் பண்ணோம் அப்படிங்கும் போது அவர் 25 வயசு, இப்போ அவருக்கு 70, 25 வயசில் அதே மூஞ்சி 70 வயசுல இருக்குது அப்படிங்கிறாங்க. இவரும் ஓகே 25 வயசு, இப்போ 70 வயசு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் கொஞ்சம் காசை போப்படாது, இதை நம்ம கொஞ்சம் சரி எடுத்து செட் பண்ணி பார்க்கணும். வீடியோவும் அந்த இருக்கிற ஆளும் வரைஞ்ச ஃபோட்டோ எடுக்கிற ஆள் அப்படியே எங்கே வந்துருந்தாங்க. சரி, அப்பா தாத்தா பேரன் இது அந்த வழியில் இருக்கவங்க வச்சுக்கிட்டு போலீஸ்காரங்களும் விட்டாங்க. ஒரு நாள் என்ன ஆகுது, இவருக்கு பசிக்குதுன்னு சாப்பிட்ட ஹோட்டலுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தா ஒரே ஷாக்கு. ஏன்னா அங்கே இருக்கிறது 2 பேர் அதை 20 தடவை ஹோட்டலில் 2 பேர் 20 தடவை வந்து சோறு வேணும் கிடையிருந்தாங்க. வெறும் ஓகே சோறு வேணும் கேட்குறாங்க, 20 தடவை சாப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு அதில் முகத்தை பார்த்தா ஆச்சரியம். ஈரம் வந்த ட்ரெயின் என்னவர் அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டு ட்ரைனரி நான் கூட வரேன்னு சொன்னவர் அங்கே உட்காந்து எம்பதே சாப்பிட்டு இருந்தார். உங்கள் கூட வந்து எங்கே யாருப்பா வந்தா அப்படிங்கிற சொல்லி
அவர் சொல்கிறாரு, இது நடந்து 20 வருஷம் ஆச்சுப்பா. அந்த ஸ்டேஷனில் நீங்கள் மட்டும் தான் அதை பார்த்துருக்க. அவன் பணத்தையும் நீங்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 20 வருஷமாக அவன் தேடாத இடம் கிடையாது அப்படின்னு சொன்னபோது தான் அவருக்கே புரிஞ்சது. அது 20 வருஷமாக ஒரே காட்சி நடக்குதுன்னும் அந்த ஸ்டேஷன் ரூம்பில் மாட்டிக்கிருக்கணும். அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது. அவர் ஒருத்தர் ஊருக்கு போகும்போது பார்த்தாரு, இவங்க ஏற வேண்டிய ஒரு இவங்க அதே ஊருக்கு வந்து போகிற ட்ரெண்ட்லாம் ஏறி பெட்ரோல் குரூப் பண்ணணும். அப்புறம் தான் தெரிஞ்சது வந்து பைத்தியம். இந்த பைத்தியத்துக்கு வந்து இதே தான் வேலை. அவங்க என்ன வேலைன்னா இதே டைலாக்க தானே சொல்லி ஏறுவான். பார்க்குறவங்க அடிப்படை மிக இருக்கும். இவன் ட்ரைனிங் ஏறி எங்கிருவான். இன்றைக்கி தான் இறந்துருக்காங்க. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டு எதுனா போலீஸ்ங்க என்ன பார்ப்பேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறாரு. அப்போ தான் போலீஸ்காரங்க அவங்க சேர்த்து சொல்கிறாங்க, தம்பி அவன் பைத்தியம் கிடையாதுப்பா. அந்த கேஸில் தன்னை அந்த கேஸை இவனுக்காக தான் அந்த கொலை கேஸ் தெரியுமா கேட்குறாங்க. என்ன சார்ன்னு கேட்டால், சார் இந்த விஷயத்தில் ஹீரோ இதுதான் கேஸு, மெயின் கேஸு அப்படிங்கிறக்காரு. இதுதான் மெயின் கேஸு அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் கிடையாது. இந்த கேஸ் 80 வருஷம் நடந்த ஒரு கேஸு. ஆமாம், அந்த கேஸ் 80 வருஷம் ஆச்சு. அவனுக்கு வயசு அவன் நீங்கள் அவனை பார்த்து இளமையாக அவரோட வயசான கிளவேன். என்ன பிரச்சனைனா, ஒரு நாள் அவர் போகும்போது துரத்திட்டு அவரோட பயந்து ட்ரெயின் ஏறி அவர் தள்ளி வந்திருக்காரு. 5 வருஷம் தள்ளி இறங்கினவருக்கு என்ன பண்ணு தெரியாமல் ரத்த காலத்தில் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அவங்களும் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அந்த ஊருக்கு இருக்கிற ஒரே ஒரு கும்பல் இந்த கும்பல் தான். ஊருக்கு இருக்கிறது ஒரு கல்ட்டு கும்பல். அதாவது இந்த கும்பலோட லூசுத்தனத்தால் அவரோட வாழ்க்கையை இப்படி போயிடுச்சு. இன்னும் தெரியுமா, அந்த கேஸில் இருக்க அந்த கும்பலுக்கு எல்லாத்துக்குமே வயசாகிடுச்சு. இவர் முடி மட்டும் நினைக்கிற என்னன்னு பார்த்தா, இவர் முடிகிறது கெமிக்கல் மீக தடவிருக்காங்க. அதாவது இந்த கும்பல் மொத்தமும் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாங்கன்னு, அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் அவனுக்கு வயசாகாது, இளமையாக தான் இருப்பான், இளமையாக திருப்பி தர மருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் பீட்டு இதெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. அது இளமையை திருப்பி தர மருந்து, இளமைக்கு என்ன மருந்து இப்படி இருக்கும், இது மருந்து ரொம்ப இளமை திரும்ப மருந்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவனும் இது நம்பி சாப்பிட்ருக்கான். எந்த ரிசல்ட்டும் வரலன்னே அவங்களும் இவன் வெளியே சொன்ன சிக்கலாயிரும் அப்படின்னு சொல்லி இவன் பிடிக்க பார்த்துருக்காங்க. அப்போ நடந்ததுப்பா அது. ஏன்னா அவங்க ஆராய்ச்சி பண்ணது உடம்புக்கு இல்லைப்பா, முடிக்கு. அந்த முடி ஆராய்ச்சி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா உடனே ஆரோ வாய்ஸ் தமிழில் தொடர்ந்து பாருங்கள். ப்ரமோட் பண்ணுறேன்னு நினைக்காத, ஆரோ வாய்ஸுங்கிறது நான் போட்டிக்கிருக்கேன், அதில் பாரு. நான் வந்து வீடியோ 8 வரையும் போட்டுருவேன். 9 தான் இனிமேல் போடணும். அந்த வீடியோ பாரு, ஓகேவா? பாய். வீடியோக்கில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹைப்புன்னு ஆப்ஷன் இருக்கும், அது என்னது இல்லை, வந்தோடனே அப்டேட் பண்ணுறேன், அதையும் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கமெண்ட்டில் ஹார்ட் வேணாம், ஒரே ஒரு ஃபன்னி இமேஜ் போடுங்க. எப்படி இருந்தாலும் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படி ஏதாச்சும் ஃபன்னி இமேஜ் பிடிச்ச இமேஜே நீங்கள் போடுங்க. எத்தனை இமேஜ் அது நான் பார்க்குறேன். பாய். பென் பவர் 007 not 7. பென் பவர் நம்ம சேனல் நேம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பென் பவரில் தான் வரும் இல்லைங்கிற, இருந்தாலும் பென் பவர் not 7 இந்த வீடியோ இருக்கும், பாருங்கள், ஓகேவா? ஏன்னா பாதி பேர்த்துக்கு மேலே பென் பவர்
அப்படிங்கும்போது BENPOWER பவர் 0007 இது போட்டிங்கன்னா சேனல் பாதி பேர் இதுக்கு மேலே பெரிய வேலை சேனல் பார்த்துட்டேன் எங்களுக்கு சேனலே வரல அப்படிங்க. ஓகே.